கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானூர் ஜெப மையத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். ஆண்டு கொடுத்த தரிசனத்தின்படி வானூர் தாலுக்காவில் எல்லா கிராமங்களும் சபைகள் கட்டப்படணும்னு சொல்லி ஒரு தரிசனத்தோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். சபையில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற சபைகளை திட்டப்படுத்தவும் அதை வந்து பழுது பார்க்கவும் தேவனுடைய திட்டத்தை கொடுத்தாங்க. பூர்வமாய் பாலாய் கிடந்தவர்களை எடுத்துட்டு கட்டுவது என்று பெயர் பெறுவா என்ற வார்த்தையின்படி நாங்கள் ஒரு 2 வருடத்துக்கு முன்பாக இந்த கிராமத்தில் வந்து இந்த சபையை பார்த்தோம். இந்த சபை வந்து ரொம்ப பாழடைஞ்சிருந்ததை பார்த்தோம். அதுக்கப்புறம் விசாரிக்கும்போது கேரளாவிலேருந்து யாரோ வந்து கட்டியிருக்கிறாங்க, அங்கே நடத்த முடியாமல் விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்து இந்த ஆலயத்தை நீங்கள் பார்க்குற இந்த ஆலயம் ரொம்ப பாழடைஞ்சிருந்தது. நாங்கள் இதை எடுத்து இதை வந்து சீரமைத்து இப்போ வந்து ஆராதனை நடத்துகிறோம். அப்படி வாங்க பார்க்கலாம். அந்த பாத்ரூம் வந்து நாங்கள் கட்டியிருக்கிறோம். அப்புறம் தண்ணி வசதியை பண்ணோம். அப்படி இந்த இடம் ஃபுல்லாக வந்து பால் அடைஞ்சு முழுக்காடாக கிடந்துச்சு. நாங்கள் வந்து சீரமைச்சு நாங்கள் அந்த ஒரு ஆராய்ச்சி நடந்து அதை நம்ம கற்றுக்கு எடுத்தாக்கலாம். அந்த திருப்பையினால் ஒரு நல்ல ஒரு மகிமையான ஒரு ஆலயம் ஒரு 40க்கு 20 சைஸு அந்த மாதிரி வந்து கட்டியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து 2020 கட்டியிருக்கிறாங்க. கட்டிட்டு கொஞ்ச நாள் நடத்திட்டு அதுக்கப்புறம் நடத்த முடியாமல் அப்படி விட்டு போனதாக கேள்விப்பட்டோம். நாங்கள் மறுபடியும் இதை எடுத்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு 20-25 பேர் அப்படி வராங்க. இந்த ஸ்தோத்திரம் இந்த கிராமத்துடைய பேர் வந்து கொல்லாமூர். இந்த கிராமத்தினுடைய ரட்சிப்பிற்காக இந்த சபையை ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வானூர் ஜெப மையத்தின் சார்பாக நாங்கள் இப்படி பாழாக இருக்கிற சபைகளை உருவாக்கவும் அப்படி ஒரு தரிசனத்தோடு நாங்கள் செயல்படுகிறோம். சபைகள் இல்லாத கிராமங்களில் சபைகள் கட்டவும் நாங்கள் செயல்படுகிறோம். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஊழியத்தில் நீங்கள் பங்கு கொள்ள விரும்பினால் நீங்கள் பங்கு கொள்ளலாம். எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய கான்டாக்ட் நம்பரை உங்களுக்கு நான் கொடுக்குறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.